ஸ்ரீ டிவி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள், நவராத்திரி நமஸ்காரங்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை பார்த்து உங்களோட பேசும்பொழுது எனக்கு ஒரு உற்சாகம். ஏன்னா இது எப்படி அந்த சார்ஜ் போட்டா பேட்டரி ஃபுல்லா இருக்கு, நமக்கு ஆகாரம் சாப்பிட்டா எப்படி சக்தி கிடைக்கிறதோ, அம்பாளை பத்தி பேச பேச நமக்கு ஒரு சக்தி. அவதான் எல்லாருக்குள்ளயும் விஸ்வச பீஜம் பரமாசி மாயா, அந்த பராசக்தியை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம்னு நம்ம சொன்னோம் ஏற்கனவே. இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதினு 3 சக்திகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 சக்திகளும் இணைந்து ஒரு பெரிய சக்தி, ஒரு பேர் உருவம், 18 கை. அவளுக்கு பேரு சண்டின்னு பேரு, சண்டிகான்னு பேரு, சாமுண்டின்னு பேரு, மகாலட்சுமின்னு பேரு, மகா சரஸ்வதினு பேரு. 18 கைகள், எல்லா ஆயுதங்கள். அவ அம்பாளை கேட்கிறா, எதுக்கு நீ ஆயுதம் வச்சுட்டு இருக்க அப்படின்னா, நாஸ்திகன் இன்னைக்கு இருக்கிற போலி நாஸ்திகன் இப்ப கேட்கறதுதான் வேற. ரிஷிகள் கேட்கிறா, நீ அம்மா கருணை ஆயிற்று, நீயே ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கன்னா, தைத்தியானாம் தேகநாசாய பக்தானாம் அபயாயச்ச. தைத்தியர்கள்னா அசுரர்களை அழிக்க நான் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன், தீயவர்கள் அழிக்கப்பட வேண்டும். நம்ம சமயம் கருணையும் இருக்கு, அதே சமயத்தில் தீயவைகள் அழிக்கப்பட்டால்தான் நன்மைகள் வளரும் என்பதை தெளிவாக கூறி இருக்கிறது. கத்திரிய பலம் என்று கூறுவார்கள். அந்த காலத்தில் நம்முடைய ராஜாக்கள்னா பார்த்தோம்னால் அவர்கள் தான் காப்பாற்றினார்கள். அதாவது ஆகமங்கள்ல பார்க்கும்போது பூஜைகள் கூட ராஜாவுடைய நட்சத்திரத்துல பண்ணலாம்னா விதி இருக்கு. அந்த காலத்துல ராஜாக்கள் இந்த உலகமே தன்னுடைய குழந்தைகளாக நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்துல அது மாதிரி இருந்திருக்கா, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த தட்சிண பாரதத்துல இவ்வளவு பேசுறோம்னா, வடக்குல எவ்வளவோ ராஜாக்கள் தங்களுடைய இன்னுயிரை அவ கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். சோ அந்த துர்கா லட்சுமி சண்டின்னு பார்த்தோம்னா, அவ இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. 18 கைகளுடையவர், அவ பேர் சண்டிகான்னு பேர். சாமுண்டின்னு பேர். என்ன காரணம்? சண்டன் முண்டன்ற அசுரனை சம்ஹாரம் பண்றா. இந்த தேவி மகாத்மியமே பார்த்தோம்னா, தேவி மகாத்மியம்னு நம்ம 700 ஸ்லோகங்கள் ஏற்கனவே பார்த்தோம். சப்தசதின்னு பேரு, தேவி மகாத்மியம்னு பேரு. இது என்ன விசேஷம் அப்படின்னா, சப்த சதின்னு சொல்லுவா. சப்தசதி சப்தசதி, சப்தசதினா 700 ஸ்லோகங்களை கொண்டது. சப்த சதி என்றால் 7 சக்திகளை பற்றி கூறக்கூடியது. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, சப்த மாதாக்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்களையும் பாத்தீங்கன்னா, எல்லா சிவாலயங்களையும் பாத்தீங்கன்னா இந்த சப்தமாதா வழிபாடு இருக்கும். இந்த சப்தமாதாவை பத்தி விளக்கமா கூறக்கூடியது என்னன்னா, நம்முடைய இந்த தேவி மகாத்மியம், மார்க்கண்டேய புராணத்துல வரக்கூடிய அந்த தேவியை பற்றிய துதிகள். இந்த எல்லா சக்திகளும் இணைந்ததுதான் இந்த சண்டிகா அப்படின்னு. விதவிதமான அசுரர்கள் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, இன்னைக்கு ஒண்ணு பிரச்சனை வருது, அது தீர்றது, நாளைக்கு பார்த்தா வேற ஒரு பிரச்சனை. அப்ப நமக்கு கவலைப்பட வேணாம். இங்கதான் இருட்டா இருக்கு, முதல்ல தெரியல, தடவிக்கிடு எங்கேயோ இருக்கு, லைட் இங்க சுவிட்ச் இருக்குன்னு நம்ம போட்டுட்டோம். அப்ப சுவிட்ச் இங்க இருக்குன்னு தெரிஞ்சது, அடுத்த இருட்டா இருக்கு, நீங்க போறீங்க, அப்ப கவலைப்படுவீங்களா? இல்லையே, நேரா அந்த இடத்துக்கு போவோம், சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், பிரகாசம் வந்துடுறது. அது மாதிரி நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், பகவத் பாதர் சொன்னது, ஆபதி கிம் கரணியம், சிரமமான காலத்தில் என்ன செய்ய வேண்டும், ஸ்மரணியம் பகவத்யாக சரணயுகலம், அம்பாளின் பாத கமலங்களை நினை. அப்ப நினைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியைகள் தான் இந்த சண்டி ஆராதனை. இந்த துர்காலட்சுமி சரஸ்வதியாக எல்லாம் வல்ல அந்த பராசக்தி, பர என்றால் உயர்ந்த என்று பேர், மேன்மையானது என்று பேர். அந்த பரஸ்தானம், அதுதான் ஹையஸ்ட். அந்த பராசக்தியை இந்த துர்காலட்சுமி சரஸ்வதியாக வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இந்த 9 நாட்கள் விளங்குகிறது. முக்கியமா இந்த பராசக்தியை நம்ம பார்த்தோம், துர்காவா வழிபட்டோம், லக்ஷ்மியா வழிபட்டோம், சரஸ்வதியா வழிபட்டோம். சரி, துர்காலட்சுமி சரஸ்வதி அங்க தெய்வ உருவங்களாக இருக்கிறது. நான் மனிதன் தானே, என்னை சுத்தி மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நாம் எப்படி வழிபடுவது? இது ரொம்ப முக்கியமானது. நீங்க மந்திரங்கள் தெரியாட்டாலும், சுவாமி எப்படி வழிபடுவது என்று தெரியாவிட்டாலும் இதை நாம் செய்ய முடியும். இதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நமஸ்காரங்கள்.